ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலையோட ஃபர்ஸ்ட் எஸ்எல்ஏ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த அப்டேட்டில் நமக்கு கேமில் புதுசாக என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்துருக்குது, ப்ளஸ் கொலாப் ஈவெண்ட்ஸ் என்னென்ன கண்ட்லி ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 புது கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷார்ப் லைவ் ஸ்ட்ரீமில் காலைல வந்து தந்துருந்தாங்க. அந்த 2 கோடுமே இன்றைக்கி வந்து எக்ஸ்பயர் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ செக் பண்ணதுக்கப்புறம் கோட்ஸ் வந்து ரீடிங் வந்து படிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா 100K சப்ஸ்கிரைபர்ஸ். செகண்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஐடல் இஸ் மை ஐடல்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 1000 எசன்ஸ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனா கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா தருது. ஸோ செக் பண்ணி ரீடிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ மெயில் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடல் கொலாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேஷன் செக் இன் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. இதில் மீயோன் ப்ளஸ் சூவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியாட்டிக் இன்ஃபர்மரி செட்டோட 8 பீஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ டேரெக்டாக அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள். பட் ஸ்டாட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சன் ஸ்கில் ரூனோட பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. ஆனால் இது ரேண்டம் தான். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இதையும் மறக்காமல் செக்கின்ல கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. நமக்கு நார்மலாக மெயின்ஸ் ரிவார்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ரேஸ் ஆப்ரேட்டிங் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாலஜிஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 28 ஹீரோயிக் பிளெஸிங் ஸ்டோன்ஸ் ப்ளஸ் ஸ்கில் ரூன் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் 3 ஜெம்முமே வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. அந்த ரிவார்டு எதுக்குன்னு தெரியல, பட் ஏதோ எரர் நடந்திருக்கு, அதுக்கு வந்து பார்த்தா தந்திருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நமக்கு யோகட் மெட் ஹார்மோன் நடந்துச்சுல. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டாப் 1000 3000 6000 கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த காஸ்டியூம் ரிவார்ட்ஸ் ப்ளஸ் க்ரோமாஸ் வந்து பார்த்தா வந்திருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு மறக்காமல் மெயில் பாக்ஸை வலிச்சு க்ளீன் பண்ணிடுங்க. ஃப்ரேமை பார்த்தாலே கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ரைட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புது கண்டென்ட்ஸ் ப்ளஸ் கொலாப் ஈவெண்ட்ஸ். கொலாப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்டேட்டில் புது கண்டென்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 புது ஹண்டர்ஸ் வந்து கேம் வந்து வந்திருக்காங்க. ஒன்று மீயோன் விச் இஸ் லைட் எலமெண்டல் டிபிஎஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூஹா வாட்டர் எலமெண்டல் டிபிஎஸ். ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கியாட்டிக் இன்ஃபர்மி ஆர்டிஃபேக்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தந்துட்டாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கொலாபில் இருக்க 5 ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிபிஎஸ்ஸாக வரக்கு சான்ஸ் வந்து ஹையாக வந்து இருக்குது. ஓகே, இந்த ஹண்டர்ஸ்க்கு எப்படி சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ரேட் ஆஃப் ட்ரா மாதிரி தான். பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹண்டர்ஸ் தான் வந்து எஸ்எஸ்ஆரில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஹண்டர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இன்னொரு ஹண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம பிட்டில் தோத்தாலுமே இந்த 2 ஹண்டர்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க தான் வந்து எடுக்க போகிறோம். விச் இஸ் ரியலி கிரேட். இந்த மாதிரி இங்கே யார் யோசான்னு தெரில, பட் நல்லா வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கொலாப் ஈவெண்ட்டுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ ஈவெண்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐடில் ரிவர்ஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டைம் லிமிட்டட் ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. இது நெக்ஸ்ட் ஒரு 14 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு 13 நாள் டைம் வந்து வச்சுக்கோங்க. இதில் செக்இன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார் எவர் எக்ஸ்க்ளூசிவ் சப்போர்ட் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த மெட்டீரியல் நம்ம ஐடல் கொலாப்லேருந்து ரிலீஸ் ஆக போகிற 5 ஹண்டர்ஸில் யாருக்கு வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் யூஸ் பண்ணி அட்வான்ஸ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ஹண்டருக்கு வந்து கிடச்ச மாதிரி வந்து இருக்குது. இது நீங்கள் இப்போ யூஸ் பண்ணாலும் யூஸ் வந்து பண்ணலாம். அப்போலாம் சேர்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் 3 ஹண்டர் வந்து ரிலீஸ் ஆகலாம். அப்போ யூஸ் பண்ணாலும் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஏற்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஈவெண்ட்டில் ஒரு சில மினி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கம்ப்ளீட் பண்ணிட்டு பாஸ்கியை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணி வச்சுருங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெய்லி மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டேட்டஸ் செக் டுடேஸ் மிஷின்ஸ் சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மில்லியன் கோல்டு ரிவார்டு வந்து தந்திருக்காங்க. பேச வந்து இது கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு தந்திருக்காங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹண்டர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ரிவார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவென்ட் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எசன்ஸ் ஸ்டோன் வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மீயோன் சூவோட நார்மல் காஸ்டியூம் க்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. இந்த ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா சூவோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. இந்த டேட்டா யூஸ் பண்ணி அந்த ஹண்டர் நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட்ஸில் வந்து வீல் ஈவெண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எவ்வளோ சமன் பண்ணியிருக்கணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து டிக்கெட் வந்து கிளைம் வந்து பண்ணிட்டு அந்த வெப்பன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஹண்டரோட வெப்பன் இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடில் க்ரோத் டோர்னமெண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஸோ இந்த 2 ஹண்டர்ஸோட வெப்பன் ஏதாவது சூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே சேலஞ்ச் ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த ஈவெண்ட்டில் நார்மலாக நீங்கள் மிஷின்ஸ் கம்ப்ளீட் வந்து பண்ணி முடிச்சிங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 100 வெப்பன்ரா டிக்கெட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் அட்வான்ஸ்மெண்ட் ஈவெண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புது வகையாக வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீயோனை வந்துட்டு அட்வான்ஸ்மெண்ட் 2 3 4 5 டைம்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் வந்து போட்டிங்கன்னா அது A5 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 எசன்ஸ் ப்ளஸ் மியோனோட டேட்டா காப்பி வந்து பார்த்தோன்னா கிடைக்கும். இது யூஸ் பண்ணி நீங்கள் அட்வான்ஸ்மெண்ட் 6 வந்து பார்த்தோன்னா அந்த ஹண்டர் வந்து போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா சூவாக்கும் வந்து இருக்குது. ஸோ இந்த 2 ஹண்டர்ஸையுமே நீங்கள் எவ்வளோக்கு அட்வான்ஸ்மெண்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து அங்கே இருக்க ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுமே கம்ப்ளீட் வந்து பண்ணிங்கன்னா நமக்கு மொத்தம் 3 சூவும் 3 மியோனும் காப்பி வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக வந்து தந்துருக்காங்க. மொத்தம் 6 SR ஹண்டர் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியோன் அப்புறம் சூவாவோட ஃப்ரீ ஹண்டர் காப்பி எங்கே எடுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக வந்து பார்த்தோன்னா பாஸ் இருக்கும்ல, மந்த்லி பாஸ். ஸோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐடல் கான்செப்ட் சொல்லி வந்து பார்த்தோன்னா பாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பாஸில் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ரிவார்டே மீயோன் அப்புறம் சூவாவோட ஹண்ட்ரு
கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா காப்பி யூஸ் பண்ணி அட்வான்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இந்த 2 ஹண்டருமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாஸில் வந்து ஃப்ரீயாக வந்து வந்துடுறாங்க. சப்போஸ் நீங்கள் டீலக்ஸ் பேக் போட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியோனோட ஹண்டர் வெப்பன் ப்ளஸ் மியோனோட டேட்டா காப்பி ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூவாக்கு வந்து தனியாக இருக்குது. மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மிஸ் தான், பட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பிரிச்சிட்டாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹண்டரோட எஸ்ஆர் எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரீயாக வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நமக்கு பழைய பாஸ் தான் வந்து இருக்குது. என்ன கானெக்டாவோட ஸ்கின்னு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க, நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஹண்டர் பாஸில் நீங்கள் நார்மலாக வந்து சூவா அப்புறம் மியோன் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடில் கனெக்ட் செட்டில் வந்து மிஷின் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஹண்டர்ஸ் எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடணும் போல. ரைட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஸ்டோரி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் மோட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடு, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் மோட்னு ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பர்ட் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேமில் கரண்ட்லி இருக்கிற ஹையஸ்ட் டிஃபிகல்ட் கான்டென்ட் ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1ல் 1.19 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ரெக்கமெண்டட் டிபி. இதிலேருந்து சாப்டர் 12 வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சாப்டர் வந்து ரிலீஸ் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 25 சாப்டர்ஸ் வந்து வந்துடும் நினைக்கிறேன். சைட் சாப்டர்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் இங்கே வந்து காமிக்கல, என்னன்னு தெரியல, அதை செக் பண்ணி பார்த்தா தான் பார்க்கணும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஸ்டோன் பேட்டில் மிஷின் அச்சீவ்மெண்ட் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணிங்கன்னா 35K எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு புது ஹண்டர்ஸ்க்கு சமன் பண்ணுறதுக்கு யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்படியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமாக வந்து எசன்ஸ் ஸ்டோன் வந்து கிடைக்கிது. 35,000 எசன்ஸ் ஸ்டோனு ப்ளஸ் ஸ்டோரி நீங்கள் நார்மலாக அங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 7K கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச எசன்ஸ் வந்து வரைக்கும் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்ப. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 42K எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். என்ன சைட் ஸ்டோரி மட்டும் இல்லை, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக வந்துருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டஞ்சன்ஸில் வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு பாஸ் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்காரோ அண்ட் ஹெல்டர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா டபுள் பாஸ் சிங்கிள் டஞ்சனில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. பாஸோட வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் எலமெண்டல் அப்புறம் வாட்டர் எலமெண்ட் வந்து பார்த்தோன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 டீம் நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும். தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபேக்டோட ட்ராப் ரேட் ஈவெண்ட் வர பார்த்தோன்னா ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ கேஆர்டிக் செட்டு நீங்கள் ஃபார்ம்னு நினச்சிங்கன்னா இன்ஃபர்மியாக இருந்தாலும் சரி, டிசையாக இருந்தாலும் சரி, லிவிஸாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு நல்லா டைம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் ஃபஸ்ட் டைம் நீங்கள் டயர் 30 வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு 300 to 400 எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். முடிச்சுட்டு மறக்காமல் கம்ப்ளீட் பண்ணி ரிவார்டு வந்து கிளைம் வந்து பண்ணிக்கும். ஓகே, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. கேட்ஸ்லேயும் வந்து ஒரு ஈவெண்ட் வந்து கரண்ட்லி வந்து ஓடலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு யோகர்மெட்டோட ஹார்ட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் பாஸ் இருக்கான் பார்த்தீங்கன்னா யோகர்மெட், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் ஸ்டேஜ் 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் 10 நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின்ஸில் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஹை டயர் ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் கிளியர் பண்ணுறதுனால உங்களுக்கு ட்ராப் ரேட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேரெக்டாக ஷாப்பில் வந்து வந்துடும். ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடில் மியோன் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி போட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 120 டோக்கன் பார்த்த உடனே ஃப்ரீன்னு நினச்சேன். அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா கீழே செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இது ஒரு பியர் டு வின் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ அதிகமாக வந்து நம்ம காசு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வந்து தருவாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 5,000 ருபீஸ் கிட்டே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு $55 கிட்ட வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஈவெண்ட் டோக்கன்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 4 டோக்கன் வந்து தராங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஒரு 15 டோக்கன் பெருசாக வந்து பார்த்தோன்னா கிடைக்காது. ஒரு 20 டோக்கன் வந்து பார்த்தோன்னா வந்து கிடைக்கும். F2Pக்கெலாம் என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஷாப் வந்து வச்சுட்டாங்க எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். மேலே பவர் எக்ஸ்ட்ராக்ட் அபிஷியல் எசன்ஸ் ஸ்டாடோலஜிலாம் இருக்குது. ஸோ தாராளமாக வந்து பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பட் ஃப்ரீ எஸ்ஆர் அளவுக்கு வராது, அது உண்மை தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பே டு வின் பேக்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ராஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ரிவார்ட்ஸ் வந்து கிடையாது. என்ன ரேட் அப்டாக மட்டும் உங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டேஜ் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேட் அப்டா டிக்கெட்லாம் இருக்குது. ஸோ பே டு வின் இருந்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணிக்கோங்க தேவைப்படுறத. ஓகே, மற்றபடி நமக்கு சூவோ மீனோட காஸ்ட்யூம் வந்து தந்திருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1,500 ருபீஸ் வந்து இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்கப்பா. அடுத்து இந்த பேக் ஓகே தான், வந்து வாங்கலாம். 7,000 எசன்ஸ் கிடைக்குதுல. ரைட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு F2P ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ் க்ரௌத் ஈவெண்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பழைய மெட்டீரியல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும். இதில் சங்கினோட ஸ்க்ரோலு, அப்படி இல்லைன்னா இந்த மேனா எக்ஸ்ட்ராக்டு, அப்புறம் அந்த
டெவலப் பண்ணுற மெட்டீரியல் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கும்ல. இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க இந்த பெட்டீஸ் வந்து பார்த்தோன்னா, நீங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த பெட்டியிலேருந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ரிவார்டு வந்து பார்த்தோன்னா வந்து கிடைக்கும். பட் நல்ல ரிவார்டு தான் கிடைக்கும்னு வந்து சொல்ல முடியாது. ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவார்டுக்கு மாரி தான் வந்திருக்குது. ஓகேவா? ஸோ பழைய பிளேயர்ஸ்லாம் பார்த்து ரீடீம் வந்து பண்ணிக்கோங்க. புது பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருந்தால் நீங்கள் யூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? சங்ஜினோ ஸ்க்ரோல் பெருசா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மேனா கிறிஸ்டல் எக்ஸ்சேஞ்ச் ஷாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அட்வான்ஸ்ட் மேனா கிறிஸ்டலோட ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க டெய்லி லிமிட். ஸோ நீங்க மேனா கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணிட்டு அட்வான்ஸ்ட் மேனா கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடீம் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு புதுசா வந்திருக்க ஈவெண்ட்ஸு ப்ளஸ் கன்டென்ட்ஸு மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, மியோன் அப்புறம் சூவோட எடப்ரா பேனர் தான் வந்து பார்த்தோன்னா ஹைலைட்டு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 6 ஃப்ரீ எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா, கேம்ல வந்து தராங்க. அந்த 6 எடுக்கணும்னா, மியோன், சூவா 2 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 5 வரைக்கும் வந்து போட்டுக்கணும். ஸோ அட்வான்ஸ்மென்ட் 1 உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். பட் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்மென்ட் 2, 3, 4, 5 தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா நீங்க சமன் பண்ற மாரி இருக்கும். ஸோ பிட்டியில லாஸ் ஆனுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஹண்டர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து கிடைக்க போறாங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஈவென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கலாம். புது ஹண்டர்ஸ் முக்கியமா டிபிஎஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அது 2 ஹண்டருக்கு வந்து சமன் பண்ணி எடுத்துக்கலாம். மியோட டிபிஎஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் சூ அது வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி கேம் ப்ளே வந்து பார்த்துருந்தோம். ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து கிடையாது. இந்த 2 ஹண்ட்டையும் சமன் பண்ணிட்டு எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி வீடியோ வந்து போட்டு வரேன். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஓவரா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அப்டேட்னே சொல்வேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரீயா எஸ்ஆர் ஹண்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கேம் வந்து தந்திருக்காங்க. லாஸ்ட்டா வந்து கோவுனி அட்வான்ஸ்மென்ட் 1 தந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்டர்ஸ் வந்து ஃப்ரீயா தந்திருக்காங்க நமக்கு. சாகாயின் வந்து எதிர்பார்த்தோம். பட் சாலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா தரல. பட் இட்ஸ் ஓகே. நமக்கு சாமே வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர்ல வந்து வந்துட்டான். ஸோ நீங்க பார்த்து சமன் வந்து பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நீ நமக்கு புதுசா கொடுத்த 2 கோடியுமே மறக்காம ரீட் வந்து பண்ணுங்க. ஏன்னா அது இன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பயர் வந்து ஆயிரும். ஓகே. இதோட வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்த வந்து பார்ப்போம். பாய்.